இயேசுவின் திருப்பாதத்தில் இந்த கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் அந்த கர்த்தராகிய இயேசுவின் பாதத்துக்கு முன்பாக கடந்து வந்திருக்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, ஜெபிக்கிற பிள்ளைகளே, எங்களோடு கூட கொஞ்ச நேரம் இணைந்து கொள்ளுங்கள். அவருடைய பாதத்துக்கு காத்திருந்து நாம் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவிற்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நமது ஊழியத்துக்காக இயேசுவின் பாதத்தருகே என்று சொல்லி அது பிரசுரத்தோடு கூட நாம் கடந்து செல்வோமா? 2 நாளாகலாம் 7வது அதிகாரம் 14வது வசனத்துல இப்படியாக நாம் வாசிக்க கேட்கிறோம். என் நாமம் கழிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி மன்றாடி ஜெபம் பண்ணி தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு விலகி என் முகத்தை தேடுவார்களானால் அப்பொழுது பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அவர் ஜெபங்களை கேட்டு இந்த தேசத்தில் ஜெபத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குறுதியிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு விசை அவருடைய முகத்தை தேடி பார்ப்போமா? அவர் முகத்தை நோக்கி நாம் பார்ப்போமா? தேவனுடைய பாதத்துக்கு முன்பாக அப்பாவுடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போமா? உண்மை என்றே யாரும் இல்லையப்பா, உண்மை நான் நம்பியிருந்தீரோ, உண்மை என்றே யாரும் இல்லையப்பா, அற்புதம் செய்யப்பா என்ற வாழ்க்கையிலே உண்மைதான் நம்பியிருந்தோம் ஏசப்பா, அற்புதம் செய்யப்பா என்ற வாழ்க்கையிலே
ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து நடத்துகிறவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இது ஒரு நாட்களில் முதலாவதாக ஆண்டவரே, இந்த நாட்களில் பரவி கொண்டிருக்கிற இந்த COVID-19 கொள்ளை நோய்க்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கொள்ளை நோய் தேசத்திலிருந்து வெளியாகும்படியாக, இந்த கொள்ளை நோய்க்கு ஒரு முடிவு வரும்படியாக இந்த இரவு நேரத்தில் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம் அப்பா. அப்பா, ஒரு விஷயமான மறக்கும் ஆண்டவரே, ஒரு விஷயமான மறக்கும் ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயை கர்த்தர் அகற்றி போடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. தேசங்களை பாதித்துக் கொண்டிருக்கிற வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் சுகப்படுத்துவீராக. ஆண்டவர் நீ சுகப்படுத்துவீராக. உங்களை சுகமளிக்கிற வல்லமை இறங்கி போகும்படியாக ஜெபிக்கிறோம். தேசம் முழுவதும், வீடுகள் முழுவதும், அறைகள் முழுவதும், பட்டணங்கள் முழுவதும், தெருக்கள் முழுவதும் உங்களை சுகமளிக்கிற வல்லமை இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு இயேசு என்னும் வல்லமையுள்ள நாமத்தினால நீ சுகம் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ சுகம் கொடுக்கிற தெய்வம் அப்பா. அப்பா, நீ நன்மை செய்கிற தெய்வம் ஆண்டவரே. நீ ஆரோக்கியம் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. ஆரோக்கியமும் சுகமும் உனக்கு உண்டாகும் என்று சொன்னீரே. பிள்ளைகளுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார் அப்பா. இந்த கொள்ளையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே, ஐசியூவில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே, இப்பொழுது பரலோகத்திற்கு தேவனாகிய கர்த்தர் இவர்கள் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுப்பீராக. நீ சுகத்தை கொடுத்தபடி நான் ஸ்தோத்திரிக்கிறோம். சுகத்தை உண்டானபடி நான் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது சுகம் புறப்பட்டு போகிறபடி நான் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு தேசங்களிலும் மாநிலங்களும் இயேசுவானவர் அன்றைய கொடுத்திருக்கிற சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே, உம்முடைய ஒத்தாசையோடு கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்து நடத்துவீராக ஆண்டவரே. அப்பா, உம்மைதான் நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மைதான் நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. Praise the Lord. ஜபமே ஜெயம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு உரைத்திருக்கிறார். அந்த ஆண்டுடைய ஜபத்துக்கு கர்த்தர் பதில் தந்தார். என்னுடைய ஜபத்துக்கு கர்த்தர் பதில் தந்தார். இரண்டாவதாக நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்முடைய மலேசியா தேசத்தில் இருக்கிற சபைகளுக்காக ஜெபிக்க போறோம். மலேசியா தேசத்தில் உள்ள சபைகள் மட்டுமல்ல, உலகம் எங்கும் இருக்கிற ஆண்டவருடைய தேவாலயங்களுக்காக
வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருந்த போதிலும் மறுபடியும் சபைகள் திறக்கப்படணும். மறுபடியும் தேசங்களிலே ஊழியர்கள் பெருக பண்ணப்படணும். மறுபடியும் சபைகள் உயிர்ச்சடையணும். ஜெபிப்போமா? அழைக்கப்பட்ட சபைகள் திறக்கப்பட முடியாது. எல்லாரும் ஒன்று தேவனை நோக்கி ஜெபிப்போமாக. ஊடி ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு உலக நாடுகளிலும் ஒவ்வொரு பட்டணங்களிலும் ஆண்டவர் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். அழைக்கப்பட்டிருக்கிற சபைகள் திறக்கப்படட்டும் ஆண்டவர். இந்த லாக்டவுன் மூலியமாய் சபை திறக்கப்படாமல் இருக்கிறது கர்த்தர் உடை தெரியும்படியாக, இந்த SOPயை கர்த்தர் உடை தெரியும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவர். சபைகள் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவர். சபைகள் மூடி இருப்பது தேவ சித்தமல்ல ஆண்டவர். இன்றைக்கு இயேசுவின் பாதத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். சபைகள் திறக்கப்படட்டும் ஆண்டவர். சபைகள் திறக்கப்படட்டும் ஆண்டவர். அடைபட்டிருக்கிற சபைகள் திறக்கப்படட்டும் ஆண்டவர். அடைக்கப்பட்டிருக்கிற சபைகள் திறக்கப்படட்டும் ஆண்டவர். உங்களுடைய பிள்ளைகள் மறுபடியும் சபையை தேடி வரட்டும் ஆண்டவர். சபைகளிலே ஒருமனப்பட்டவர்கள் தேவனை ஆராதிக்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க இயேசுவின் நாமத்தால் அடைக்கப்பட்டிருக்கிற சபைகளை கர்த்தர் திறந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் உலக நாடுகளில் இருக்கிற எல்லா சபைகளிலும் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா சபைகளும் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லு, என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொன்னீங்க. இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. அப்பா நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க அறிக்கை செய்யுங்கப்பா, உங்களுடைய வார்த்தை அனுப்புங்கப்பா. சபைகள் திறக்கப்படட்டும் ஆண்டவர். சபைகள் திறக்கப்படட்டும் ஆண்டவர். மூடப்பட்டிருக்கிற சபைகள் திறக்கப்படட்டும் ஆண்டவர். பாலாய் கிடக்கிற சபைகள் உயிர்விட்டாலும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தால் சபைகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவனை ஸ்தோத்திரிப்போமா? தேவ பிள்ளையே, இந்த ஜபத்தை பார்த்துக் கொண்டிருக்க தேவ பிள்ளையே, அவருடைய கூட கற்றை பார்த்து கேள்விப்பாயா. சபைகள் திறக்கப்படட்டும். நீ நான் வீட்டில் இருப்பது தேவ சித்தம் அல்ல, உழைப்பை செய்யாமல் இருப்பது தேவ சித்தம் அல்ல. ஒவ்வொரு மனப்பட்டவர்கள் தேவனுக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, உண்மைதான். உண்மை
குறிப்பாக ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிக்கப்படும். இந்த நாட்களில் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். இந்த நாட்களில் ரட்சிப்பு எல்லா இடங்களிலும் பரவி போக வேண்டும். நாம் அந்த ரட்சிப்புக்கு சாட்சியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இப்பொழுது ரட்சிப்புக்காக ஜெபிக்கப்போம். தேசத்திலே ரட்சிப்பு பரவும்படியாக தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்க போறோம். உன் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள், உன் பட்டணத்தில் இருக்கிறவர்கள், உன் தேசத்தில் இருக்கிறவர்கள், எத்தனையோ கோடி மக்கள் மனம் திரும்பாமல் ரட்சிக்கப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவருடைய பாதத்தில் ராத்திரி வேளையில் நாம் ஜெபிக்க போறோம். அவர் நோக்கி ஜெபிக்க போறோம். ரட்சிப்புக்காக ஜெபிக்க போறோம். நீயும் நானும் இலவசமாய் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இலவசமாய் இப்பொழுது அந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வோமாக. ஜெபிப்போமா? ரட்சிப்புக்காக ஜெபிப்போமா? இயேசுவின் நாமத்தினால ராத்திரிவேளை ஜெபிக்கிறோம். ஆண்டவர், ஆண்டவரே, இதோ பாவத்தில் வாழுகிற ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர், அக்கிரமத்தில் வாழுகிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, ரட்சிப்பில்லாமல் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, ஏதோ தான் ஒன்று இருக்கிற பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே, பாவிகள் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே, வியாதிஸ்தர்களுக்கு சுகத்தை கொடுத்த ஒரு நாமத்தை ரட்சித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தால் ரட்சிப்பீராக. ஒவ்வொரு ஜனங்களை கட்ட தொடுவீராக. எந்த நிலைமையில் இயேசு என்ற நாமம் பரவில்லாமல் இருக்கின்றோம், உங்கள் பிள்ளைகள் மூலம் உங்கள் நாமம் பரவி போகும்படியாக வைக்கிறோம். ஆண்டவரே, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து ரட்சகத்தை பூமிக்கு வந்திருக்கிற வாசிக்கிறோம். ஆண்டவரே, ரட்சிப்பை நாங்கள் அவிழ்த்து விடுகிறோம். பட்டணங்களிலே கட்டளையிடுகிறோம். அக்கம் பக்கத்தில் இருக்க வீடுகளிலே கட்டளையிடுகிறோம். தேசத்தின் மீது கட்டளையிடுகிறோம். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவதாக, 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 ரட்சிக்கப்படுவதாக. இயேசுவானவர் ஒவ்வொரு வீடுகளும் அற்புதம் செய்வீராக. சுகமில் அற்புதம் நடக்கட்டும். விடுதலையில் அற்புதம் நடக்கட்டும். நோயிலிருந்து சுகப்படுத்த தேவன் அற்புதம் செய்வீராக. பணப்பிரச்சனைக்கு விடுதலை கொடுக்க தேவன் அற்புதம் செய்வீராக. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. உடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக நீ யார் என்பதை வெளிப்படுத்துவீராக. என்னோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட ஜெபத்தை கர்த்தர் கேட்பீராக. இயேசுவே, உங்கள் பாதத்தருகே அமர்ந்து இதோ ரட்சிக்கப்படுகிற ஜனங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதாக, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. Be
பாதத்தருகே என்று சொல்லி நாளில் பாதத்தில் அமர்ந்து என்னுடைய எல்லா சமூகத்தில் நம்ம வைத்துக் கொள்கிறோம். தூவும் பீடம் போல கர்த்தர் அவர்கள் ஏற்றுக்கொண்டே எங்களுக்கு நீ பதில் கொடுக்கும்படி ஆக்கியிருக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு ஜெபிக்கிற பிள்ளைகளையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க. கிருபைப்பாராக இயேசுவின் நாமத்தால் ஜெபித்து நம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.